காலை நேரத்தின் மென்மையான ஒளி மெதுவாக அறைக்குள் பரவியது. கனவிலிருந்து நனவிற்கு வருவது போல ஆராத்யா மெதுவாக கண்களை திறந்தாள். பார்வை தெளிந்தவுடன் அவளை நோக்கி குறும்பாக சிரித்து கொண்டிருந்த உருண்டையான குட்டி முகம் தெரிந்தது. அது திவி. திவி தன் சின்னஞ்சிறிய கைகளால் அவளின் கன்னங்களை மெதுவாக தட்டி அவளை அன்புடன் எழுப்ப முயன்றாள். அவளை பார்த்த ஆராத்யாவின் முகத்தில் இனிய புன்னகை மலர்ந்தது. அன்பு நிரம்பிய பார்வையுடன் திவியை தூக்கி அணைத்து கொண்டாள். அவளை இறுக்கமாக அணைத்தபடி சிறிது சுற்றி விளையாடினாள். பிறகு திவியின் கன்னம், மூக்கு, நெற்றி என எண்ணற்ற முத்தங்களை பொழிந்தாள். திவி சிரித்தாள். அந்த சிரிப்பு அந்த அமைதியான அறையில் இனிய இசை போல ஒலித்தது. அவள் சுற்றிலும் பார்த்தாள். அறையில் சித்தார்த் இல்லை. கடிகாரத்தை பார்த்தாள். காலை 6 மணி. சித்தார்த் நேற்று இரவு வீட்டிற்கு வரவில்லையா என்று ஒரு கணம் நினைத்தாள். ஆனால் உடனே அந்த எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு திவியின் மீது கவனம் செலுத்தினாள். சிறிது நேரத்தில் அவள் அழகான சிவப்பு புடவையில் வெளியே வந்தாள். அவளின் நீண்ட கரங்கூந்தல் காற்றில் மெதுவாக அசைந்தது. நெற்றியில் சிறிய வெள்ளை பொட்டு, காதில் ஜிமிக்கி அவளின் அழகை இன்னும் மெருக்கேற்றின. ஓவியத்திலிருந்து வெளிவந்த தேவதையைப் போல அவள் தோன்றினாள். திவிக்கும் அழகான சிவப்பு ஃப்ராக் அணிவித்து 2 குட்டி ஜடை போட்டு வெள்ளை நிற காலணிகள் அணிவித்திருந்தாள். அவள் ஒரு குட்டி பொம்மையைப் போல மிகவும் அழகாக இருந்தாள். திவியை தூக்கி கொண்டு ஆராத்யா கீழே இறங்கினாள். அவளை பார்த்ததும் நீலம் ஒரு கணம் வியப்பில் நின்றாள். உடனே திருஷ்டி கழித்துவிட்டு அவளின் அழகை ரசித்தார். அந்த நேரத்தில் கிரிஷ் அவசரமாக ஓடிவந்து, அம்மா ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆகுது என்று மூச்சு வாங்கியபடி சொன்னான். ஆனால் ஆராத்யாவையும் திவியையும் பார்த்தவுடன் அவன் முகபாவனை முற்றிலும் மாறிவிட்டது. வாழ்க்கையில் பார்த்த மிக அழகான காட்சியை பார்த்தது போல நாடகமாடினான். வாவ் அண்ணி, உங்களை விட அழகான பொண்ணை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று சொன்னான். அதுவரை காலை உணவில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த சித்தார்த் அவள் வந்ததை உணர்ந்தான். ஆனால் அவளை ஒரு முறை கூட நேராக பார்க்காமல் வழக்கம் போல குளிர்ச்சியாகவே இருந்தான். அவள் சிரித்தபடி, நடிப்பு முடிஞ்சுதா, அவசரம்னு சொன்னீங்களே என்று கேட்டாள். அதை கேட்ட கிரிஷ் தன்னுடைய அவசரம் நினைவுக்கு வந்து உடனே நாற்காலியில் அமர்ந்து வேகமாக சாப்பிட தொடங்கினான். அதை பார்த்த சித்தார்த் மெதுவாக தலையசைத்து சிரிப்பை அடக்கி கொண்டான். நீலம் அன்போடு, நீயும் திவியும் இளவரசி மாதிரி இருக்கீங்க என்றார். சித்தார்த் ஆர்வமில்லாதவன் போல தலையை தாழ்த்தியே இருந்தான். ஆனால் தெரியாமல் அவன் பார்வை அவளின் இடையில் விழுந்தது. ஒரு நொடி அவன் தொண்டை வறண்டது. உடனே தன்னை சமாளித்து வேறு பக்கம் திரும்பினான். அவள் திவியை மடியில் வைத்து கொண்டு சித்தார்த்தின் அருகில் அமர்ந்தாள். சித்தார்த் தன்னை அடக்க முயன்றாலும் அவன் பார்வை மீண்டும் மீண்டும் அவளிடமே சென்றது. ஒரு கணம் அவளை மயங்கி பார்த்துவிட்டு உடனே முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்போது திவி அவளின் கழுத்தில் இருந்த செயினுடன் விளையாடி கொண்டிருந்தாள். சித்தார்த் தனது 2 கைகளையும் நீட்டி வழக்கம் போல திவி தன்னிடம் வருவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. திவி ஆராத்யாவை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்து அவளின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். சித்தார்த் அதிர்ச்சியில் உறைந்தான். நீலமும் கிரிஷும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுவரை சித்தார்த்தை விட்டு ஒரு நொடியும் பிரியாத திவி இன்று ஆராத்யாவை தேர்ந்தெடுத்தாள். என் பொண்ணே அதுக்குள்ளே பக்கம் மாறிட்டாளா என்று சித்தார்த் மனதில் நினைத்தான். அவன் எதுவும் பேசாமல் மீண்டும் அமைதியாக காலை உணவை தொடர்ந்தான். அதற்கு பிறகு சித்தார்த் எதுவும் பேசாமல் அலுவலகத்திற்கு சென்றான். கிரிஷ் திவியின் கன்னத்தில் முத்தமிட்டு மருத்துவமனைக்கு சென்றான். அலுவலகத்தில் சித்தார்த் வேலை செய்தாலும் அவன் மனம் முழுவதும் திவியையே நினைத்து கொண்டிருந்தது. அப்போது அவனுடைய கல்லூரி நண்பன் ஜெய்ஷன் வந்தான். இருவரும் வழக்கம் போல விளையாட்டாக அடித்து கொண்டு பேசினர். ஜெய்ஷன், உன் பொண்டாட்டி என் தங்கச்சி தான், என்னை அடித்தா அவன் விட மாட்டா
என்று கிண்டல் செய்தான். அவளின் பெயர் வந்தவுடன் சித்தார்த்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. அதை பார்த்த ஜெய்சன், எவ்வளோ நாள் நடந்ததே நினச்சிட்ருப்ப, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துக்குவா என்றார். சித்தார்த் பதில் சொல்லாமல் பேச்சை வேறு விஷயத்திற்கு மாற்றினான். இதற்கிடையில் ஆராத்யா காலையில் இருந்தே திவியை பார்த்து கொண்டிருந்தாள். தோட்டத்தில் அவளை மடியில் வைத்து கொண்டு பால் கொடுக்க செய்தாள். நீலம் வந்து, மா, காலையிலிருந்து திவி கூடயே இருக்க, அவளை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு என்றார். அதற்கு அவள், இல்லைம்மா, எனக்கு எந்த களைப்பும் தெரில, உண்மையாக திவி கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள். அதை கேட்ட நீலம், உன்னை போல மனைவி கிடைச்சது என் சித்தார்த்தோட அதிர்ஷ்டம் என்று அன்போடு கூறினார். சிறிது நேரத்தில் திவி தூங்கிவிட்டாள். அம்மா, திவி தூங்கிட்டா, நான் அவளை ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறேன் என்று கூறி அவளை தோளில் சாய்த்து கொண்டு அறைக்கு சென்றாள். படுக்கையில் மெதுவாக திவியை படுக்க வைத்து கன்னத்தில் முத்தமிட்டு அவள் அருகிலேயே படுத்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து நீலேஷ் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார். தேநீருடன் வந்த நீலம், இன்று அலுவலகத்திற்கு போகவில்லையா என்று கேட்டாள். ஆனால் நீலேஷ் எதுவும் பேசவில்லை. எழுந்து அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றார். அவரை பார்த்து கொண்டிருந்த நீலத்தின் கண்களில் இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வழிந்தது.